கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ ஒரு கேம்னு வச்சுக்கோங்க, ஒரு விளையாட்டு, ஒரு ஃபுட்பாலோ அல்லது ஒரு கிரிக்கெட்டோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமில் 2 விதமான மோடு பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று அட்டாக்கிங் மோடு, இன்னொன்று டிஃபெண்டிங் மோடு. அட்டாக்கிங் மோடு அடுத்தவங்கள அடித்து ஆடுறது, 2வது டிஃபெண்டிங் மோடு நம்ம பக்கம் இருக்கிற தற்காப்பை நம்ம என்ன செய்யணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அதுதான் டிஃபெண்டிங் மோடு. இப்போது பல இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல முஸ்லீம்கள் விவாதத்துக்கு வர்றேன்னு ஆர்வக்கோளாறில் நம்மக்கிட்ட வர்றவங்க, நமக்கு என்ன பின்னால் இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அல்லது ஒரு கேள்வியோ ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதனால் நமக்கு, நம்முடைய வேதத்திற்கு அல்லது நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த டிஃபெண்டிங் பார்வையில் நின்று பார்க்கவே மாட்டாங்க. 4 பேர்த்து கேள்வி கேட்ட மடக்கிறதுல அது இருக்கிற அந்த சாதுரியத்தை, எப்படி புத்தி சாதுரியத்தை காட்டுவதில் தான் அவங்க கவனமாக இருக்கிறாங்களே தவிர, எப்பா இந்த கேள்வி வச்சா நான் உங்களுக்கு திருப்பிக்கிட்டு ரிவீட்டு வைக்குமாப்பா அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுமாப்பாங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நபர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். சரியா, நம்ம பக்கம் இருக்கிறத பார்க்காம இதை கேள்வி வச்சா நமக்கு என்ன ஆகுன்னு யோசிக்காமல் வச்ச ஒரு நபர் இருக்கார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் இப்படி ஒரு பதிவு போடுறார். அவர் பேர் முகமது இப்ராஹிம் என்ற நபர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போடுறார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்வி, பதில் சொல்லி பாருங்கள். கேள்வி என்னென்னா, யூதர்களின் தல்மூது புத்தகம் என்பது அவர்களின் முதன்மையான இறைவேதமான தனாக் புத்தகத்திற்கு விளக்கமாகும் என்பதில் யாரும் எதிர்ப்பதில்லை. அதே சமயம் கிறிஸ்தவர்கள் நம்பும் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்பது அதே யூதர்களின் தனாக் புத்தகமே. சரி, அப்படியானால் தல்மூதை தவிர்த்து தனாக்கை மட்டும் ஏற்றுக்கொள்வது நியாயமா? ஏங்க, இதெல்லாம் நியாயமாங்க? இப்படி செம கேள்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யார்? முகமது இப்ராஹிம் மிகவும் புத்தி சாதுரியத்தினால சும்மா பயங்கரமான ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தனாக் புத்தகம் பழைய ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்க. தனாக்னா பழைய ஏற்பாடு. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டுக்கு யூதர்கள் விளக்கமாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க, அதுதான் தல்மூத். அப்போ தல்மூத் புத்தகத்தை விளக்கமாக அவர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க நீங்கள் பழைய ஏற்பாடை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் விளக்க புத்தகமாகிய தல்மூதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா? அப்போ விளக்க உரை ஏற்றுக்கணும் இல்லை? இப்போ விளக்க உரை ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? ஏன்னா இதெல்லாம் பின்னால் ஒரு கமெண்ட்ஸில் அவர் கேள்வியை கேட்டிருந்தார். அப்போ நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? புத்தகத்தை மட்டும் எடுத்துக்குவீங்க, ஆனால் விளக்கத்தை எடுக்க மாட்டீங்க இல்லையா? இது இரட்டை நிலைப்பாடு தானே அப்படின்னு கேட்டிருக்கார். அதோட நிறுத்தல அவர் இன்னும் பல விஷயங்களை அரிய பெரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொதுவாக பைபிளை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம்? நிச்சயமாக கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் அதை கொண்டு வாழ்கிறார்கள், தினமும் வாசிக்கிறார்கள், ஆராய்கிறார்கள். கவனமாக கவனிச்சுக்குங்க. பைபிளை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும்? கிறிஸ்தவர்களுக்கு. சரி, அடுத்தது, அதே போல் யூதர்களின் தனாக் பற்றி யாருக்கு அதிகம் புரிதல் இருக்க வாய்ப்புள்ளது? யாருக்கு அதிகம் புரிதல் வாய்ப்புள்ளது? நிச்சயமாக யூதர்களுக்கே. ஏனெனில் அதையே அவர்கள் எழுதினார்கள். தலைமையாக கற்றவர்கள், அதற்கேற்ப விளக்கங்கள் எழுதுகிறவர்கள். இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா? அப்போது எப்படி அரிய பெரிய கருத்து பாருங்கள். அப்போது புதிய ஏற்பாடு அல்லது பைபிள் பற்றி யாருக்கு அதிகம் தெரியும்னா கிறிஸ்தவங்களுக்கு. அதே போல் தனாக்கை பற்றி யாருக்கு தெரிஞ்சிருக்கும், யார் தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா யூதர்களுக்கு. அப்போ நீங்கள் யூதர்களுடைய இந்த விளக்க உரையை தவிர்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? ஏன்னா அவங்க தானே அப்படியே காலங்காலமாக கற்றவர்கள், அவங்க அதை நம்புகிறவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரி, மிகப்பெரிய அரிய பெரிய கருத்து. ஆனால் இதை கேட்ட முகமது இப்ராஹிம் அவருடைய ஆசானை போல், யார்? நம்ம உமர் ஃபாரூக் அவர்களைப் போல் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னே தெரியாமல், நமக்கு பின்னால் இது எப்படியெல்லாம் ரிப்பீட் வைக்கணும்னு தெரியாமல் இந்த பதிவை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. சரியா? ஏன்னா நம்ம உள்ளே போய் பேசினா அப்போவும் அவர் ஒன்றும் சரியில்லை. ரைட், ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுன்னா, இவர் கேட்ட கேள்வி உடன்பாட்டு அணுகுமுறையில் எடுத்துக்கிறேன்ப்பா. என்னது? நீங்கள் அவங்க வேதத்தை நம்புறேன்னு சொல்கிற நீங்கள் அவங்க விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், யூதர்கள் சொல்கிற விளக்கத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த இந்த விஷயத்தில் உடன்பாட்டு அணுகுமுறைக்கு வந்துடுறேன். ரைட்டா? அப்போ ஒரு வேதத்தை எழுதினவர்கள், அந்த வேதத்தை கற்றவர்கள் தான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும்.
மற்ற ஆட்கள் வந்து நின்றுக்கிட்டு இதுக்கு இதுதான் விளக்கம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அப்படி ஒரு வேளை அந்த விளக்கத்தை தள்ளி விட்டுட்டு அந்த வேதத்தை மட்டும் நான் நம்புகிறேன்னு சொல்கிறவங்க, இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறவங்க, அவர்கள் நியாயமில்லாதவர்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு இவர் சொன்ன முகமது இப்ராஹிம் சொல்கிற விஷயத்துக்கு நான் உடன்பாட்டு அணுகுமுறைக்கு வந்துடுறேன். இப்போ வந்து நின்றுக்கிட்டு உடன்பாட்டு அணுகுமுறை நின்றுக்கிட்டு இவர்கிட்ட நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலாம். முடிஞ்சால் நபர் பதில் சொல்லி பார்க்கட்டும். சரியா? ரைட். முதல்ல, வேதத்தை சொந்தமாக கொண்ட மக்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு முஸ்லீம்கள் வந்தால், இது உடன்பாட்டு அணுகுமுறையில் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னென்ன விளைவுகளை முஸ்லீம்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, பழைய ஏற்பாட்டிற்கு யூதர்கள் சொன்ன விளக்கத்தை மட்டுமே முஸ்லீம்கள் நம்ப வேண்டும். ஏன்னா வேதம் அவங்களோடையது. நீங்கள் தான் சொன்னீங்க வேதம் யாருடையது? யூதர்களது. அப்போ யூதர்கள் கொடுக்குற விளக்கத்தை மட்டும்தான் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி இதுக்கு இதுதான் விளக்கம், அதுக்கு அதுதான் விளக்கம் அப்படின்னு உபாகமத்தில் முகமது இருக்கிறாரு, உன்னத பாட்டில் முகமது இருக்கிறாரு அப்படின்ட்டு ஜோக்கர் நாயிக் உள்பட, ஏன் இவர் ஆசான் பிரபல ஆவி ஆராய்ச்சியாளர் நிர்வாண ஜின்னை நேரில் பார்த்த உமர் ஃபாரூக் அவர்களுடைய விளக்கத்தை எல்லாம் தூக்கி எங்கே போடணும்? குப்பையில் தூக்கி போடணும். உங்கள் நிலைப்பாடுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன், வேறு எங்கேயும் வரல, புதுசாலாம் நின்றுட்டு பேசலை. அப்போது யூதர்கள் விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதா? யூதர்கள் விளக்கத்தை மட்டும்தான் நம்பணும், இவங்க விளக்கத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். சரி, யூதர்களுடைய விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூதர்கள் ஈசா அல் மசீகை அவர்கள் நபியாக அல்லது மசீகாக, நபியாக இல்லை மேசியாவாக, ஈசாவை மேசியாவாக யூதர்கள் இப்போ வரைக்கும் நம்புறது இல்லை. அப்போ அந்த வேதத்துக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணுன்னா, ஈசாவை முஸ்லீம்கள் நபியாக மசீகாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்கள் நிலைப்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போது உங்கள் முஸ்லீம்கள் கொடுக்குற விளக்கத்தையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, யூதர்கள் சொல்கிறத நம்புங்க. பழைய ஏற்பாட்டுக்கு யூதர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கணும். உன்னத பாட்டிலையும் சரி, உபாகமத்துலேயும் சரி, அங்கேயும் சரி, இங்கேயும் சரி, ஏசாயாவில் பாரான் வனாந்தரம் இதையெல்லாம் தூக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? குப்பையில் போட்டுறணும். இந்த விளக்கம் நீங்கள் கொடுக்குற முகமது இப்ராஹிம் அவர்களே, ஜோக்கர் நாயக் மற்றும் உமர் ஃபாரூக், பிஜே அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் விளக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, புதிய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கும் விளக்கத்தை மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட். ஏன்னா அந்தந்த வேதத்துக்கு அவங்க தானே விளக்கம் சொல்லணும். இப்போ புதிய ஏற்பாடு யாருடைய வேதம்? கிறிஸ்தவர்கள் வேதம். அதை நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அப்போ நாங்கள் தான் அதை ஆராய்ச்சி பண்ணுறோம், அதை கொண்டு நாங்கள் வாழ்கிறோம். அப்போ நாங்கள் கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ நாங்கள் கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால், யோவானில் 14ஆம் அதிகாரத்தில் அல்லது அங்கே இங்கே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவளன் இருக்குது, இது முகமதர்களை பற்றி தான் குறிக்கிறது அப்படின்னு சொந்த விளக்கத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க தெரியுமா எங்ககிட்ட? அந்த விளக்கத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. ஜோக்கர் நாயிக் உட்பட, திரு பிஜே அவர்கள் உட்பட, உங்கள் உமர் ஃபாரூக் உட்பட இவங்கெல்லாம் கொடுக்குறாங்களே விளக்கத்தை, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. போட்டுட்டு நாங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறோமோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு போங்க. சரியா? பாயிண்ட் நம்பர் 2. இது ஏதோ நான் சொன்னது மாத்திரம் நினைக்காதீங்க. இது இந்த 2 பாயிண்ட்டுக்குரிய விளக்கத்தை இன்னொன்று சொல்லிடுறேன். ஏதோ நம்ம சொல்கிறோம், நம்மளாக சொன்னோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போது சஹீல் புகாரியில் 34:61 முகமது அவர்கள் இப்படின்னு சொல்கிறாரு, கேட்டுக்குங்க. சஹீல் புகாரி 34:61, யூதர்கள் இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள், என்னிடமிருந்து ஒரே ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் சரி, அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள். 2வது, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பனு இஸ்ரேலின் வாயிலாக கிடைத்த செய்திகளையும் அறிவியுங்கள், அதனால் குற்றமில்லை. அப்போ பனு இஸ்ரேல் யூதர்களுடைய செய்திகள், தப்சீரை நீங்கள் ஹதீஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க? அறிவியுங்கள். அவங்க சொல்கிற ஹதீஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க? அறிவிங்க. அதில் குற்றம் ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்குங்க, அதை அறிவிங்கன்னு சொல்கிறாரு. யார் சொன்னது? முகமது சொல்கிறார். அப்போது யூதர்கள் புத்தகம் தனாக்குடைய விளக்கத்தை மாத்திரமல்ல, அவங்க ஹதீஸையும் ஏற்றுக்கன்னு முகமது அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த ஹதீஸையும் ஏற்றுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இதன்படி எடுத்துக்கோங்க. இதுதான் முகமது கொடுத்த ஹதீஸ் கலை என்ன? யூதர்கள் வழியாக வருகிற செய்தியும் நீங்கள் என்ன செய்யணும்? அதை வெளியே பரப்பணும், அதை நீங்கள் நம்பணும், அதை எடுத்துக்கணும்.
இதுதான் ஹதீஸ் கலை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இப்போ இப்போ லேட்டஸ்ட் ஹதீஸ் கலை வச்சுருக்காங்க பாருங்கள். என்னது, பொய் சொல்கிறவங்க சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன், அவங்க சொன்னால் சங்கிலி தொடர் விட்டால் நான் ஏற்றுக்க மாட்டேன், எந்த அறிவிப்பாளர்கள் வந்த வழியாக வந்தால் ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் முகமது கொடுத்த ஹதீஸ் கலை இல்லை. முகமது கொடுத்த ஹதீஸ் கலை யூதர்கள் வழியாக வருகிற ஹதீஸையும் நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது. அப்போ யூதர்கள் வழியாக வருகிற ஹதீஸை ஏற்றுக்கும் போது யூதர்கள் கொடுத்த விளக்கத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். இதுதான் குரான் 10:94 சொல்லுது. முகமது அவர்களே, உங்களுக்கு நாம் இறக்கியில் சந்தேகம் இருந்தால் உமக்கு முந்தைய வேதம் ஓதுவரும் சென்று கேட்பீராக. அப்போ அவங்க கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுங்க. முந்தைய வேதம் யார் இதோடையது? யூதர்கள் கிறிஸ்தவருடையது. அப்போ கிறிஸ்தவர்களும் யூதர்களும் குரானுக்கு சொல்கிற விளக்கத்தையே நீங்கள் ஏற்றுக்கணுமாமா. குரானுக்கு கொடுக்குற விளக்கத்தையே ஏற்றுக்கணும்னு சொல்லி அங்கே முகமது அவர்கள் குரான் 10:94 சொல்லி வச்சுருக்காரு. அப்போது மற்ற வேதத்துக்கு அவங்க கொடுக்குற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். ரைட்டா? அப்போ இது பாயிண்ட் நம்பர் 1, 2 நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூதர்கள் வேதத்துக்கு யூதர்கள் தான் விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் உபாகமத்தில் முகமது இருக்கா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கா தூக்கிட்டு வரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கணும். அவங்களுடைய கருத்தின்படி ஈசா மசி கிடையாது, மேசியே கிடையாது. அதை நீங்கள் ஏற்றுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. 2, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்குங்க. முகமது அவர்கள் அங்கே சத்தியாவியானவர் அப்படின்னு விளக்க தூக்கிட்டு வந்து இங்கிட்டு நிற்காதீங்க. நான் கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுங்க. பாயிண்ட் நம்பர் 3, மாற்றும் மதத்தவர் விளக்க வேதத்திற்கு பகவத்கீதையில் அல்லது சமஸ்கிருத வேதங்களில் இந்த ஸ்லோகத்தில் முகமது இருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு தூக்கிட்டு வந்து நிற்காதீங்க. ஏன்னா அந்த வேதத்துக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும். சமஸ்கிருதம் படித்த அந்த இந்து பண்டிதர்கள் தான் விளக்கம் சொல்லணும். நீங்கள் போயிட்டு பாருங்கள், இது இதோட ஒத்து போகுது, அது இதோட ஒத்து போகுது, யசோதா இவங்களோட ஒத்து போகிறாங்க, அதனால் இது அவர் தான், பகவத்கீதையில் அவர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாரு கொண்டு வந்து நிற்காதீங்க. அப்போது முதல்ல இந்த கருத்துக்கு வர நீங்கள் இப்படி நீங்கள் நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா அந்தந்த வேதத்துக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு நீங்கள் எடுக்கும்போது அதுதான் சரியும் கூட. ரைட்டா? அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வாங்க, வந்து நின்று நான் உடன்பாட்டு அறிமுறை கேட்டால் இந்த 3 கேள்விக்கு நீங்கள் நறுக்குன்னு பதில் சொல்லணும். 4வது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது, இஸ்லாமிய இமாம்கள் தங்கள் குரானுக்கு தப்சீர் விளக்கத்தை எழுதியிருக்காங்க, அதை முழுசாக நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போது தல்மூது விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. தல்மூது என்ன விளக்க உரை, அப்போ இஸ்லாமிய பாஷையில் சொன்னோம்னா அது தப்சீர். அப்போது தப்சீர் விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும், யூதர்கள் சொல்லுகிற தப்சீரை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படின்னா யூதர்கள் சொல்கிற தப்சீரை ஏற்றுக்கணும்னு சொல்கிற நீங்கள் உங்கள் இஸ்லாமிய இமாம்கள் எழுதின குரானுக்கு விளக்க உரையாக இருக்கிற தப்சீரை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறீங்களா? வந்துடுவீங்களா? சரியா? ஜலாலின் அவர்களோ அல்லது இப்னு கசீர் அவர்களோ மஹ்தூதி அவர்களோ இப்படி பல நபர்கள் இருக்கிறாங்க, ஜலாலைனோ அல் தபரி அவர்களோ. இப்போ இவர்கள் எழுதின ஹதீஸ் தப்சீர் விளக்கத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் குரானுக்கு. தயாரா? அப்போ மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் முதல்ல உங்கள்கிட்ட சரியாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் அதில் நிற்க முடியுமான்னு பாருங்கள். அந்த ஹீட்டில், அந்த சூட்டுக்குள்ளே, அரேபியா மணலில் வெறுங்காலில் நீங்கள் நிற்க முடியுமான்னு யோசனை பண்ணிவிட்டு ஐயா நீங்களே நில்லுங்கன்னு எங்கள் கையை பிடிச்சிலுங்க. உங்களாலேயே இதெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் எங்கிட்ட நிற்கிறீங்க? ரைட்டா? ஆக முழுக்க இவர் ஏதோ பெரிய கேள்வி கிறிஸ்தவர்கள் பார்த்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு தனக்கு தானே ஆப்பு வைத்து கொண்டார். சரியா? இப்போ இது இவர் கேட்டதுக்கான எதிர்கேள்வி. 4 கேள்வி நான் வச்சுருக்கிறேன். முடிஞ்சால் திராணி இருந்தால் இவர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், பதில் சொல்லி பார்க்கட்டும். இப்போ நம்ம இவர் பதிலும் கொடுத்துருவோம். பதில் கொடுக்காம நிறுத்தக்கூடாதுல்ல, பதிலும் கொடுத்துருவோம். இப்போது யூதர்கள் எழுதின யூதர்கள் வேதத்துக்கு யூதர்கள் சொல்லுற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்ப்பா. இதானே உங்கள் பிரச்சனை, இதானுங்க உங்கள் கேள்வி. யூதர்கள் வேதத்துக்கு யூதர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், அதுதானே? ஆமாம், நான் யூதர்கள் விளக்கத்தை எடுத்துருக்கிறேன். ஏசு கிறிஸ்து யார்? ஏசு கிறிஸ்து கூட இருந்தவங்கெல்லாம் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் யார்? அவர் யூதன் தானுங்க. அவர் டாக்டரேட்டுங்க. அதில் வேதத்தை படித்த டாக்டரேட் அவர். எது யூதர்களை தனாக் வேதத்தை படித்த டாக்டரேட் அவர் விளக்கம் சொன்னால் அப்புறம் அவர் ஏற்றுக்கணும்ல. இயேசுக்கு சீடர்களே யார்? அவங்க யூதர்கள் தானே, அவங்க கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்கணும் தானே. சரியா? அப்போது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வேதத்துக்கு யூதர்கள் கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்கணும்னா இயேசு கிறிஸ்து சீடர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அவர்கள் கொடுக்குற விளக்கத்தை தான் நாம் எடுத்துக்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தை படிங்க. அப்போஸ்தலர் என்ன எழுதியிருக்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவர்களெல்லாம் தெளிவாக பழைய ஏற்பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. உதாரணமாக உபாகமத்தில் இருக்கிறது அது முகமது இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுக்கான தரிசன வெளிப்பாடுன்னு அப்போஸ்தலர்லேயே பேதுரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் யார்? அவர் இஸ்ரேல் சமுதாயத்தை சார்ந்தவர், யூதர். அவர் சொன்ன விளக்கத்தானே எடுத்துக்கணும். ரைட்டா? ஆக எங்கள் பக்கம் கிளியராக இருக்குதுப்பா.
எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யூதர் விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாம் யூதர்கள் தான். முகமது அவர்களை 10 யூதர்கள் கூட நம்பலிங்க. முகமது அவர்களை 10 யூதர்கள் கூட நம்பலை. அதை முகமது அவர்களே சொல்லி பாவம் ரொம்ப வேதனைப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ரைட்டா? நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காமிக்கணும். சஹீல் புகாரி 39:41 வாங்க. சஹீல் புகாரி 39:41 இங்கே இருக்குது. சரியா? இது பழைய மெத்தட். அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டி அப்படியே நேருக்கு லைவாக பேசுகிறது. நான் அதே மாதிரிலாம் உங்களுக்கு முடிச்சு விட்றேன். 39:41 இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், யூதர்கள் முக்கிய பிரமுகர்கள். இது பிராக்கெட்டு. இந்த அடைப்புக்குறி போட்டு இதில் யூதர்கள் வேறு குற்றம் சாட்டுறது. முகமது அவர்கள் சொல்லுவார் பாருங்க, அவர்கள் நாக்கை சாய்த்து ஓதுகிறார்கள், மடித்து ஓதுகிறார்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? பிராக்கெட் போட்டு முக்கிய பிரமுகர்களாம். முகமது என்ன சொன்னார்? யூதர்கள் 10 பேர் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்களாயின் யூதர்கள் என் மீது நம்பிக்கை கொண்டிருந்திருப்பார்கள். அப்போ 10 பேர் என்னை நம்பினா கூட மொத்த யூதர்களும் எல்லா யூதர்களும் என்னை நம்பியிருப்பாங்க. 10 பேர் கூட என்னை நம்பலைங்க அப்படின்னு சங்கடப்படுறாரு முகமது அவர்கள். சரிதானே? ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவங்க, அவர்களை ஆரம்ப காலத்தில் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே முக்காவாசி பேர் யாருன்னா யூதர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். சரியா? அப்போ அந்த யூதர்கள் கொடுக்குற விளக்கத்தை தான் நாங்கள் புதிய ஏற்பாடாக வைத்திருக்கிறோம், பைபிளாக வைத்திருக்கிறோம். அவங்க கொடுக்குற விளக்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் யூதர்கள் விளக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா மிகப்பெரிய யூத விசுவாசி திரு முகமது இப்ராஹிம் அவருடைய கூற்றின்படி யூத விளக்கத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. யூதர்கள் என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நில்லுங்க. அந்த விளக்கத்துக்கு நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்லி பாருங்கள். சரியா? அது உங்களுக்கே ரிவீட் அடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆகவே திரு முகமது இப்ராஹிமுக்கு இந்த கேள்வியை நான் கேட்டு முடிக்கிறேன். முதல்ல உங்கள் பக்கம் இருக்கிற விஷயத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் எங்கிட்ட நில்லுங்க. நீங்களே ஓட்டையை வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருக்கிறத நான் தைக்கிறேன்ட்டு ஊசி தூக்கிட்டு நிற்காதீங்க. அது தப்பு. சரியா? பழைய ஏற்பாட்டிற்கு யூதர்கள் விளக்கம் தான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் விளக்கம் சொல்லாதீங்க. உபாகமத்தில் இங்கே இருக்காருன்னு வராதிங்க, உன்னத பாட்டில் இருக்காருன்னு வராதிங்க. புதிய ஏற்பாட்டில் சத்திய ஆவியானவர்னு சொல்லி தூக்கிட்டு எங்கிட்ட நிற்காதீங்க. பகவத்கீதையில் முகமது இருக்காருன்னு போய் நிற்காதீங்க. முடிஞ்சால் உங்கள் இமாம்கள் இருந்த தப்சீர்களாக ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த அளவுக்கு முடிக்கிறேன். இப்ராஹிமுக்கு எப்போவாது கொஞ்சமாவது மண்டையில் ஏறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மாத்திரமே இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட ரட்ட நிலைப்பாடு எப்படியெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஷாலோம்.